வருஷ கடைசியை நெருங்கி கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை அதிசயமாக நடத்தி வருகிறார். முன்னோடிகளை பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம். நோயிங் அவர் பைனியர்ஸ், நம் முன்னோடிகளை அறிவோம் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் 16வது பாகம் படிக்க இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு நபரை குறித்து படிக்க போகிறோம். உங்களுக்கு நான் கொடுத்த அந்த சார்ட், ஒரு படம், அட்வென்டிஸ் முன்னோடிகள் இருக்கக்கூடிய படம் கொடுத்தேன் அல்லவா, ஒரு ஃபோட்டோ கொடுத்தேன். அதில் இவருடைய படம் நீங்கள் பார்க்கலாம். D.M. கேன்ரைட், டட்லி மார்வின் கேன்ரைட். இவருக்கு ஏற்கனவே இன்னொரு பேர் நான் வைத்திருந்தேன். என்ன அப்படின்னா, சரித்திரத்தின் அடிப்படையில் கப்பலை விட்டு கட்டுமரத்துக்கு தாவின உறுதியற்ற ஊழியன். கப்பலை விட்டு கட்டுமரத்துக்கு தாவின உறுதியற்ற ஊழியன். சுருக்கமாக நமக்கு புரிகிற மாதிரி பின்வாங்கி போன பிரசங்கி, பின்வாங்கி போன பிரசங்கி, an apostate preacher என்று நாம் இவரை குறித்து இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த டட்லி மார்வின் கேன்ரைட் அமெரிக்காவில் மிஷிகன் மாகாணத்தில் 1840ஆம் வருஷத்தில் பிறந்தவர். இவர் தன்னுடைய 21வது வயதில் ஆண்டுடைய ஊழியத்தின் அழைப்பை உணர்ந்து முழு மனதோடு என்ன செய்தாராம், தன்னை ஊழியத்திற்காக அர்ப்பணித்தார். எங்கே? நம்முடைய திருச்சபையில், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையில். இவரை குறித்து நம்ம சரித்திரத்தில் படித்தோம்னா, மிகவும் திறமை வாய்ந்த ஊழியர், சுவிசேஷகர், எழுத்தாளர், மிகச்சிறந்த பிரசங்கியார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அமெரிக்காவிலே இந்த மிஷிகன் மாகாணத்தில் பேட்டில் க்ரீக் என்ற இடத்திற்கு அவர் வந்திருந்தார். நம்முடைய தலைமைச் செயலகம் ஆரம்பத்தில் இருந்த அந்த இடம். பேட்டில் க்ரீக்கிற்கு வந்து ஜேம்ஸ் ஒயிட்டை இவர் சந்திக்கிறார். ஜேம்ஸ் ஒயிட்டை சந்தித்து D.M. கேன்ரைட்டும் ஜேம்ஸ் ஒயிட்டும் ஒரு 1 hour பேசினாங்க, 1 மணி நேரம் பேசினாங்க. இந்த 1 மணி நேரத்திலேயே ஜேம்ஸ் ஒயிட் என்ன பண்ணாராம், இவருடைய திறமைகள் எல்லாவற்றையும் கண்டு இவருக்கு ஊழியத்தில் முக்கியமான பொறுப்புகளை வழங்கினார். மிக திறமையான ஒரு மனிதன், 21 வயதில் ஊழியத்தில் இணைந்தவர். 1 மணி நேரத்தில் இவருடைய திறமைகள் எல்லாம் ஜேம்ஸ் ஒயிட் கண்டுபிடித்து விட்டார். மிக முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் அடைந்தார். ஆனால் என்னாச்சு? கடைசி வரைக்கும் அவர் கர்த்தருக்குள் சத்தியத்தில் நிலைத்திருந்தாரா என்பதுதான் இன்றைக்கி நம்முடைய தியானத்தின் மைய கருத்து. நம்ம ஜெபத்தோடு படிக்கலாமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி. கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தாவே, மழை பெய்தாலும் தேவனை தேடுவோம் என்று வாஞ்சையோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. வர முடியாமல் ஆன்லைனில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் படிக்க போகிற D.M. கேன்ரைட் பற்றிய அனுபவ பாடங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி தாரும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். D.M. கேன்ரைட் இவருக்கு இருக்கக்கூடிய திறமைகளை பார்த்து ஜேம்ஸ் ஒயிட் மட்டுமல்ல, முழு திருச்சபையும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. என்ன தெரியுமா? 1865ஆம் வருஷத்தில் அவருக்கு 25 வயசு இருக்கும் பொழுது அவருக்கு போதகர் அபிஷேகம் வழங்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? 25 வயசில் ஒருத்தர் போதகர் அபிஷேகம் வாங்குறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. வெகு விரைவிலேயே அமெரிக்காவில் ஒஹாயோ கான்ஃபரன்ஸ் பிரசிடென்ட் ஆயிட்டார். ஜெனரல் கான்ஃபரன்ஸில் 3 பேர் கொண்ட ஒரு காரிய குழு, ஒரு கமிட்டியில், அதில் யார் பார்த்தாங்க? ஜேம்ஸ் ஒயிட், எஸ்என் ஹாஸ்கல், ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கல் மற்றும் D.M. கேன்ரைட். பார்த்தீங்களா? 3 பேர் ஒரு சின்ன கமிட்டிக்கு ஒரு முக்கியமான நபராக இருந்திருக்கிறார். அந்த கமிட்டியில் 2 வருஷங்கள் 1877, 78 2 ஆண்டுகளும் முக்கிய அங்கத்தினராக அவர் பங்கேற்று செயல்புரிந்திருக்கிறார். நமது திருச்சபையின் ஆரம்ப நாட்களில் நடைபெற்ற பல முகாம் கூட்டங்களில், கேம்ப் மீட்டிங்ஸ், இந்த கூட்டங்களில் சேர்மனாக, தலைவராகவும் அவர் பொறுப்பேற்று நடத்தியிருக்கிறார். சந்தோஷம்.
என்னாச்சு தெரியுமா? போக போக அவருடைய உள்ளத்தில் சில பயங்கரமான ஆசைகள் எல்லாம் எழும்ப ஆரம்பித்தது. அகத்தில் படிந்த அதீத ஆசை. 1880 வருஷம், அவருக்கு 40 வயசு இருக்கும் பொழுது, அக்டோபர் மாதம், ஜேம்ஸ் ஒயிட்டுக்கு பதிலாக ஜார்ஜ் பட்லர், மேலே பார்க்குற பார்த்தீங்களா, அவர் தான் ஜார்ஜ் பட்லர், கீழே இருக்கிறவர் டிஎம் கேன்ரைட். ஆகவே இந்த ஜார்ஜ் பட்லர் ஜெனரல் கான்ஃபரன்ஸின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எலெக்ஷன், சரிங்களா? ஸோ இந்த ஜார்ஜ் பட்லர் பிரசிடெண்ட் ஆன உடனே இது இந்த கேன்ரைட்டுக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது, பயங்கர ஏமாற்றம். ஏன் அப்படின்னா, தான் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் பிரசிடெண்ட் ஆகி விட வேண்டும் என்று இவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அவளோடு எதிர்பார்த்தார். ஆனால் அது என்ன செய்யலை, நடக்கலை. எலெக்ஷன் அப்படி தாங்க, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும், சரிங்களா? நாம ஒன்று நினச்சிட்டு வருவோம், ஆண்டவர் வேறு ஒன்று வச்சுருப்பார், சரிங்களா? அப்போது இந்த ஏமாற்றத்தில் தனக்கு பிரசிடெண்ட் பதவி கிடைக்கல என்ற ஏமாற்றம் இந்த கேன்ரைட்டுக்கு ஏற்பட்ட உடனே, இனிமேல் நான் அட்வென்டிஸ்ட் ஜனங்களுக்காக பிரசங்கம் செய்ய போவதில்லை என்று தன்னுடைய உறவினர் ஒருவரிடத்தில் கேன்ரைட் கூறினாராம். அன்பானவர்களே, இந்த கேன்ரைட்டோடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அவ்வப்போது வந்து போகும் பலவீனம். இவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, திடீரென்று சந்தேக எண்ணங்கள் இவர் மனதில் பெருக்கெடுத்து ஓடும். சோர்வடைந்து விடுவார், மனச்சோர்வு அடைந்து விடுவார், திடீர்னு ஒரு டிப்ரெஷன் உள்ளே போயிடுவார். சில நேரங்கள் தன்னைத்தானே குறைப்பட்டு கொள்வார். சே, நான் சரி கிடையாது, நான் அப்படி, நான் இப்படின்னு தன்னைத்தானே குறைப்பட்டு கொள்வார். சில நேரங்களில் தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தேவன் மீதும் கடவுள் மீதும் பழி சுமத்தி கொண்டிருப்பார். ஒரு சில தடவைகள், 2 தரம் அவர் சபையை விட்டும் ஊழியத்தை விட்டும் வெளியே போயிருக்கிறார். இப்படி ஒரு மனநிலை பைபிளில் யாருக்கு இருந்துச்சுங்க? பைபிளில் பழைய ஏற்பாட்டு சவுல் ராஜா, பழைய ஏற்பாட்டு சவுல் ராஜா பாருங்களேன், நல்லா இருப்பார், திடீர்னு தாவீதுட்டேன், திடீர்னு ஈட்டி எடுத்து எறிவார், சரிங்களா? தாவீதே என் குமாரனே அப்படின்னு சொல்லுவார், திடீர்னு கெட்ட வார்த்தை போட்டு பேசுவார். இதுதான் சவுலுடைய மனநிலை. அன்பானவர்களே, இப்படி ஒரு நிலை தான் கேன்ரைட்டுக்கும் இருந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி நம்முடைய திருச்சபைகளில் இதே மாதிரி, எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கல, எனக்கு இந்த பொறுப்பை நான் இத்தனை வருஷம் நான் தான் இருந்தேன், என்னை இதை விட்டு எடுத்துட்டாங்க, இனிமேல் நான் சர்ச்சை விட்டு நான் போயிடுறேன், இப்படி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சபை வரலாற்றில் நான் ஜெனரல் சர்ச் சொல்லலைங்க, பொதுவாக சொல்கிறேன். எனக்கு பொறுப்புகள், நான் பொறுப்புன்னு சொல்லுவேன், ஆனால் பொதுவாக பதவின்னு சொல்லுவாங்க, நான் பதவின்னு சொல்ல மாட்டேன், சரிங்களா? எனக்கு பதவி கொடுக்கலன்னு சொல்லிட்டு நான் 20 வருஷம் நான் தான் ட்ரெஸ்ஸராக இருந்தேன், என்னை மாற்றி போட்டாங்க. நான் 25 வருஷம் நான் தான் மூப்பராக இருந்தேன், என்னை மாற்றிட்டாங்க, இனிமேல் இந்த சர்ச்சில் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு வேறு சபைகளுக்கு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி ஒரு நபர் தான் யார்? இந்த டிஎம் கேன்ரைட். 1861 வருஷம் முதல் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக, 1861 கிட்டத்தட்ட 1875-76 வரைக்கும் நிறைய பொறுப்புகளில் பொறுப்புமிக்க பதவிகளை இந்த கேன்ரைட் வகித்து நன்றாகவே பணியாற்றினாலும் அவ்வப்பொழுது அவருக்கு ஒரு மனச்சோர்வு வந்துவிடும். தான் விரும்பினபடி எதுவுமே நடக்கலை என்றால் சோர்வடைந்து விடுவார். ஒரு முறை இவரை குறித்து, கேன்ரைட்டை பற்றி ஜார்ஜ் பட்லர், அப்போது இருந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் பிரசிடென்ட், என்ன எழுதினார் தெரியுமா? என்ன சொன்னார்னா, கேன்ரைட்டிடம் பொறுமையோ சகிப்புத்தன்மையோ அல்லது பிறருடைய அபிப்பிராயங்களுக்கு விசேஷ அக்கறையோ கொஞ்சம் கூட கிடையாது. அடுத்தவங்க கருத்துக்களை இவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். பொறுமை கிடையாது, சகிப்புத்தன்மை கிடையாது. தன் இஷ்டப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்ற அவரது ஆசையே அவரை பிரச்சனைக்குள்ளாக்கி விடுகிற. சிலர் இருப்பாங்களே சபையில், நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் நடக்க முடியாது, அப்படி நடக்க முடியாதுல்ல. சிலர் வச்சுதான் சபையில் சட்டம், அப்படிலாம் கிடையாது. ஆனால் இவர் அப்படி தான் இருந்தார். நான் சொல்கிற மாதிரி தான், நான் நினச்ச மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்த்தார். கடிந்து கொள்ளுதலை அவரால் தாங்கவே முடியாது. எல்லாம் சீராக போகும்போது அவர் உறுதிமிக்கவராக இருப்பார். எல்லாம் நல்லா நினச்சுன்னா நல்லா இருப்பார். ஆனால் சிக்கல் ஏற்பட்டால் இவருக்கு என்ன ஆயிருமா? பலவீனராகி விடுவார். அப்போது பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய்
தீங்கு அனுபவின்னு 2 தீமோத்தேயு 2:3 படிக்கிறோம். அந்த வசனத்தை வச்சு கேன்ரைட்டை பற்றி ஜார்ஜ் பட்லர் சொல்கிறாரு, அப்படி ஒரு நல்ல போர்ச்சேவகனாக இருக்க கேன்ரைட் தவறிவிட்டார் அப்படின்னு அவரை குறித்து சொன்னாராம். எத்தனையோ மணி நேரங்கள் இந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் பிரசிடென்ட் ஜார்ஜ் பட்லர் பல இரவுகள் கூட இவரோடு கேன்ரைட்டோடு நேரம் செலவழித்து அவரை ஊக்கப்படுத்தி நம்பிக்கை கொடுத்து அவரை தைரியப்படுத்தி இருக்கிறார் எத்தனோ தடவை. பிரியமானவர்களே, ஆனால் இவர் நிலைமை என்னாச்சு? கேன்ரைட் பார்க்கலாம். அம்மையாருக்கு விரோதமாய், எலன் ஒயிட் அம்மையாருக்கு விரோதமாய் அவர் கொண்டிருந்த காழ்ப்புணர்ச்சி 1870ஆம் ஆண்டு முதல் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கேன்ரைட் சத்தியத்திலிருந்து பின்மாற்றம் அடைய தொடங்கினார். சரிங்களா? கிட்டத்தட்ட 30 வயசுலேருந்தே இந்த பின்மாற்றம் அவருக்குள்ளாக கிரியை செய்தது. டிசம்பர் 8ஆம் தேதி 1883ஆம் வருஷத்தில் உரியா ஸ்மித்துக்கு எழுதின கடிதத்தில் ஜார்ஜ் பட்லர் மற்றும் சில முக்கியஸ்தர் மீது இந்த கேன்ரைட் கொண்டிருந்த உயர் மதிப்பை பற்றி அவர் குறிப்பிட்டு சொன்னது என்ன சொன்னார்னா, பாருங்களேன், திருமதி எலன் ஒயிட்டை தவிர மற்ற எவரின் மீதும் எனக்கு வருத்தங்கள் இல்லை. எலன் ஒயிட் மீது தான் எனக்கு வருத்தம். ஏன்? உண்மையிலே நான் அவரை, எலன் ஒயிட்டை மிக அதிகமாக வெறுக்கிறேன். எனக்கு சூழ்நிலைகள் அமைந்தால் சீக்கிரத்தில் வேறொரு சபையுடன் இணைந்து கொள்ளுவேன் அப்படின்னு அவர் சொன்னதாக இந்த கேன்ரைட்டுடைய செக்ரட்டரி ஒரு பெண்மணி, கேரி ஷாஸ்கி ஜான்சன் என்ற ஒரு பெண்மணி அவருக்கு செக்ரட்டரியாக இருந்தாங்க. அவங்க எழுதியிருக்கிறாங்க, இவரை பற்றி ஒரு புக்கே எழுதியிருக்கிறாங்க. என்ன புக் எழுதியிருக்கிறாங்க? கேன்ரைட்டை பற்றி பாருங்களேன். ஐ வாஸ் கேன்ரைட்ஸ் செக்ரட்டரி, நான் கேன்ரைட்டின் காரியதரிசின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தில் இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க, இவர் எலன் ஒயிட்டை மிகவும் வெறுத்தார். ஏன் அப்படின்னா, கேன்ரைட்டுக்கும் அவருடைய மனைவி லுக்ரிஷியாவுக்கும் எலன் ஒயிட் நினைச்சுவாங்களா அவ்வப்பொழுது கடிதங்கள் எழுதுவாங்க. அந்த கடிதங்களில் சில காரியங்களை கண்டித்து எழுதியிருப்பாங்க. நீ கண்டிச்சாதான் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, அப்படி தானே? இன்றைக்கி அப்படி தான் வாலிய பிள்ளைகளுக்கும் கண்டிச்சா பிடிக்க மாட்டேங்குது, சபையில் உள்ளவங்களுக்கும் கண்டிச்சா பிடிக்க மாட்டேங்குது, அப்படி தானே? எல்லாம் பூசி மொழியை அப்படியே போகணும், அப்படி தான் நினைக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஆனால் பைபிள் என்னங்க சொல்லுது? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் புத்தி சொல், கண்டித்து, அப்படி தான் வசனம் இருக்கு. அந்த வசனத்தை நான் வாசித்தரேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில், 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம், சமயம் வாய்த்தாலும் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். இப்படி தான் பைபிள் சொல்லுது. கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அப்போ எலன் ஒயிட் நினச்சி வாங்கலாம், இந்த மாதிரி கடிதம் எழுதுவாங்களாம், சில காரியங்களை கண்டித்து. எலன் ஒயிட் ரொம்ப கடுமையாக இந்த மாதிரி எழுதுகிறாங்க, ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு அந்த அம்மாவை பிடிக்கல. பிற்காலத்தில் போக போக எலன் ஒயிட்டுக்கு விரோதமாக வெறுப்பு மிக்க குற்றச்சாட்டுகளை எழுதவும் செய்தார். யார்? கேன்ரைட். பிற்பாடு கொஞ்சம் அழுவாராம், ஐயோ நான் அப்படி எழுதிட்டேன்னு அழுவார். புரியுது உங்களுக்கு? இவருடைய மனநிலை புரிஞ்சா? திடீர்னு நல்லா இருப்பார், திடீர்னு டிப்ரெஸ் ஆகிடுவார், திடீர்னு ஆகா ஓகன்னுவார், திடீர்னு குறை சொல்ல ஆரம்பிச்சிருவார். சரிதானே? அப்படி ஆட்களை பார்த்துருக்குறோமா? இல்லை அப்படி ஆளாக நம்ம இருக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். 1880ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் என்ன நடந்துச்சு? இவர் மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன எண்ணம்னா, அவருடைய 40 வயசில் நான் வேறு சபைக்கு நான் போயிட்டேன்னா, வேறு சபையில் போய் நான் பிரசங்கம் செய்தால் மிகவும் பிரபலம் அடையலாம். I will become a popular preacher if I go to some other church. அப்படின்னு 1880ஆம் வருஷம் கோடை காலத்தில் ஊழியத்தை விட்டு சில காலம் சாபத் கீப்பிங்கை விட்டுட்டார். செவன்த் சர்ச்சை விட்டு வெளியில் போயிட்டார். அப்போ வழக்கம் போலவே ஜார்ஜ் பட்லர் என்ன செய்கிறார்? அவருக்கு ஆலோசனை சொல்லி பைபிள் ஸ்டடி கொடுத்து சத்தியத்தெல்லாம் சொல்லி கொடுத்தார் ஜார்ஜ் பட்லர். சரிங்களா? அப்போ என்ன பண்ணாரா? அப்போ சபையின் தூண்கள், இந்த சத்தியங்கள் என்னென்ன இதெல்லாம் படிச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த சத்தியத்தின் உறுதியான அஸ்திபாரத்தை மறு ஆய்வு செய்து மீண்டும் தன்னை ஊழியத்தில் இணைத்து கொண்டார் கேன்ரைட்.
திரும்ப வந்துட்டார். வெளியில் போனார், திரும்ப வந்துட்டார். இவர் திரும்பி வந்ததை குறித்து ஜேம்ஸ் ஒயிட் தன்னுடைய மனைவி எலன் ஒயிட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். பிப்ரவரி 4ஆம் தேதி 1881ஆம் வருஷம் நியூயார்க்கிலேருந்து எழுதுகிறார். என்ன எழுதினார் பாருங்களேன். மூப்பர் கேன்ரைட் மீண்டும் சரியான பாதைக்கு வந்து மிகச் சிறப்பாக செயல்படுகிறார் அப்படின்னு எழுதினாராம் ஜேம்ஸ் ஒயிட் மனைவிக்கு. குறைவான காலத்திலேயே ஜேம்ஸ் ஒயிட்டின் நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக மாறினார் கேன்ரைட். திரும்பவும் ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக மாறினார். பாருங்களேன், இப்போ என்ன நடக்குதுன்னா, கேன்ரைட் தன்னுடைய தடுமாற்ற காலத்தில் அவர் தடுமாறின சில நேரங்களில் எலன் ஒயிட் எழுதின கடிதம் 1880ஆம் வருஷம் கேன்ரைட் சபையை விட்டு வெளியேறி இருந்த சமயத்தில் எலன் ஒயிட் பேட்டில் க்ரீக்கிலிருந்து ஒரு கடிதம் எழுதினாங்க. அக்டோபர் 15, 1880ஆம் வருஷம். என்ன எழுதினாங்க பாருங்கள். இந்த கடிதத்தை நான் வாசிக்கிறேன். அருமை சகோதரனே, உமது தீர்மானத்தை கேள்விப்பட்டு நான் மிகவும் வருத்தம் அடைந்தேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு ஜனக்கூட்டமான எங்களிடமிருந்து, அட்வென்டிஸ்ட் மக்களிடமிருந்து நீர் எல்லா தொடர்பையும் வெட்டிவிட தீர்மானித்தீர்ப்பீர் என்றால் உமது நிமித்தமும் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு கோரிக்கை முன் வைக்கிறேன். சபை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நிமித்தம் கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் ஜனத்திடமிருந்து விலகிவிடும். அவர்களை சந்தித்து உமது ஐயப்பாடுகளையும் அந்தகாரத்தையும் அவர்கள் நடுவில் பேச வேண்டாம். வெளியே போகிற போயிரு. உள்ள வந்து என்ன செய்யாத, விசுவாசிகளை குழப்பாது. இயேசு கிறிஸ்துவின் கொடியின் கீழ் இருந்து சாத்தானுடைய கொடியின் கீழ் நீர் சென்று விட்டபடியால் அவன் எக்களைப்பு மிக்கவனாய் இருக்கிறான். ஸ்ட்ராங்காக எழுதுறாங்களா இல்லை பூசி முழுகிறாங்களா? என்ன சொல்கிறாங்க? நீ இருந்தால் உண்மையாரு, இல்லை வெளியே போகிறாந்தா போயிரு. உள்ளே வந்து மக்கள் என்ன செய்யாத, குழப்பாது. நீ எங்கே மாறிட்ட? சாத்தான் பக்கம் மாறிவிட்டாய். ஆகவே அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதிகாரம் பெறவும் பிரபலம் அடையவும் உமக்கு எப்பொழுதும் வாஞ்சை இருந்தது உண்டு. நமக்கு அதிகாரம், பவர் வேணும், மேலே போகணும், ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு உமக்கு வாஞ்சை உண்டு. தற்போதைய நிலைமைக்குரிய காரணங்களில் அதுவும் ஒன்று. அதனால தான் வெளியில் போயிட்டு வர்றீங்க. உலகத்தையும் உலக சிநேகிதர்களையும் நீர் தெரிந்து கொண்டு இருப்பீர் என்றால் உமது தீர்மானத்தின்படியே அவைகளோடு போம். உலக சிநேகம், உலக சிநேகிதர்கள் இருந்தால் அப்படியே போயிருங்க. மற்றொரு மனங்களை விஷப்படுத்த வேண்டாம். ஆத்துமாக்களை அழிக்கும் செயலில் சாத்தானின் விசேஷ கருவியாக நீர் உம்மை மாற்றிக்கொள்ளவும் வேண்டாம். எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? சாத்தான் கருவியா மாறிடாதீங்க. முத நிலைப்பாட்டை நீர் முழுமையாக தீர்மானிக்கவில்லை என்றால் மிகுந்த தாமதம் அடைவதற்கு முன்பாக பிசாசை எதிர்த்து நிற்க தீவிரமாய் செயல்படும். சாத்தானை தீவிரமாக எதிர்த்து நில்லுங்க. இருளுக்குள் இன்னொரு அடி எடுத்து வைக்க வேண்டாம். ஆனால் தேவனுடைய மனிதனாக தரித்து நில்லும். தொடர்ந்து வாசிக்கிறேன். தேவன் உமக்கு கொடுத்துள்ள ஊழியத்தை எடுத்துக்கொள்ளும், தாமதிக்க வேண்டாம். கிறிஸ்து நடத்தி செல்லும் பாதையெல்லாம் பின் செல்வீராக. காலம் என்னும் மணற்பரப்பில் உமக்கு பின் நீர் விட்டு செல்லும் உமது அடிச்சுவடிகள் பரிசுத்தத்தின் பாதையில் பிறர் பத்திரமாக பின்பற்றுவதற்கு ஏதுவானதாக இருப்பதாக. அதாவது நீங்கள் விட்டு செல்லக்கூடிய அடிச்சுவடிகள் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும்? முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பொழுதும் மூப்பர் கேன்ரைட் அவர்களே, எவ்வளோ மரியாதை எழுதுறாங்க பார்த்தீங்களா? தெரியுங்க, அவர் சின்ன வயசு தான். உமது ஆத்மாவின் நிமித்தம் தேவனுடைய கரத்தை இறுக பற்றிக்கொள்வீராக என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அதிகம் எழுத முடியாதபடி நான் மிகவும் களைப்படைந்து விட்டேன். சாத்தானின் கண்ணியிலிருந்து தேவன் உம்மை விடுவிப்பாராக என்பதே என் ஜெபம் அப்படின்னு செலக்டட் மெசேஜஸ் வால்யூம் 2 எழுதியிருக்கிறாங்க. சாத்தானின் கண்ணியிலிருந்து நீர் விடுபட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, ஆனாலும் இந்த எலன் ஒயிட்டை குறித்து இந்த கேன்ரைட்டுக்கு மனசில் ஒரு சந்தேகம், அவங்க ஊழியத்தை குறித்து ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஜூன் 28, 1881ஆம் வருஷம் மூப்பர் ஹாஸ்கலுக்கு ஒரு கடிதம் எழுதினார் கேன்ரைட். யார் எழுதுறா? அதாவது எலன் ஒயிட் எழுதுறாங்க. அதாவது எலன் ஒயிட் இவரை குறித்து ஒரு சந்தேகப்படுறாங்க. யார்? கேன்ரைட்டை பற்றி. இவர் நிலைப்பாடு சரியாக இருக்கா, இவருடைய ஸ்டாண்டு சரியான் ஹாஸ்கலுக்கு எழுதுறாங்க பாருங்கள். மூப்பர் கேன்ரைட் நிலைமை குறித்து உண்மையிலேயே நான் ஒருவித அச்சத்துக்குள்ளாகி இருக்கிறேன். கேன்ரைட்டை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு எழுதுனாங்க எலன் ஒயிட். பிரியமானவர்களே, கேன்ரைட்டின் கடைசிக்கு முந்தின பின்மாற்றம். இப்படி 3-4 முறை வெளியில் போயிட்டு வந்திருக்கிறார். அவர் கடைசி பின்மாற்றம் அடைவதற்கு முன்னாடி
என்ன நடந்துச்சுன்னா 1882 வருஷம் மீண்டும் ஒரு முறை பிரசங்க ஊழியத்தை விட்டுவிட்டு மிஷிகன் மாகாணத்தில் ஓட்செகோ என்ற இடத்துல பண்ணை வேலைக்கு போயிட்டார், விவசாய வேலைக்கு போயிட்டார் கேன்ரைட். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசுகிறாங்க, எப்போ நீ ஒரு ஊழியக்காரன் இப்படி போயிட்டேன்னு சொல்லி பேசின உடனே 1884 வருஷம் செப்டம்பர் மாதம் மிஷிகன் மாகாணத்தில் ஜாக்சன் என்ற இடத்துல நடைபெற்ற முகாம் கூட்டங்களில் இவர் கலந்து கொண்டார். நம்முடைய அட்வென்டிஸ்ட் கூட்டங்களில் மூப்பர் பட்லருடன் சத்தியங்களை உட்கார்ந்து மறுபடியும் படித்து ஜெபித்து ஆலோசனை செய்ததின் பேரில் கேன்ரைட் மீண்டும் செவன்த் சபைக்குள்ளே வந்தார். வெளியில் போகிறதும் உள்ளே வர்றதும், வெளியில் போகிறதும் உள்ளே வர்றதும், இப்படி தான் இருந்தார். 1000 பேர் கூடியிருந்த அந்த கேம்ப் மீட்டிங்கில் ஒரு ஓய்வு நாள் காலை என்று ஒரு சனிக்கிழமை காலை கண்ணீரோடு சாட்சி சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, எலன் ஒயிட் எனக்கு நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்க, நான் அவர்களுக்கு விரோதமாக கசப்புணர்வு கொண்டிருந்தேன், இதெல்லாத்தையும் அப்படியே கண்ணீரோடு சொல்கிறார். ஒரு சிலர் மத்தியில், ஒரு சிலர் முன்னிலையில் எலன் ஒயிட் கிட்ட அவர் ஓப்பனாக மன்னிப்பும் கேட்டார், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஒரு மனமாற்றம் அடைந்த மனிதர் போல் இவர் காணப்பட்டார். ஆனால் என்னாச்சு தெரியுமா, ஊழியம் செய்வதற்கு சுவிசேஷ களத்திற்குள் மீண்டும் ஒரு முறை கடந்து சென்றார். எல்லாரும் நினைச்சாங்க சரி மனம் மாறிட்டாரு அப்படின்னு நினைச்சாங்க. இவருடைய அனுபவத்தை ரிவ்யூ ஹெரால்டு பத்திரிகையில் கட்டுரைகளாக எழுதினார். இவருடைய அனுபவத்தெல்லாம் எழுதினார். சரிங்களா, என்ன எழுதினார் பாருங்களேன். எனது உள்ளத்தை சந்தேகங்களுக்கு திறந்ததால் சாட்சியாமங்கள் மற்றும் பிற சத்தியங்களை குறித்த அவிசுவாசம் என்னில் வந்தது என்று நினைக்கிறேன். எலன் ஒயிட்டோட எழுத்துக்களை நான் சந்தேகப்பட்டேன். சரிங்களா, செப்டம்பர் 26, 1884 1884 வெள்ளிக்கிழமை அன்று மிஷிகனில் உள்ள ஜாக்சனில் நடந்த முகாம் கூட்டத்தில் என் முழு வாழ்விலும் அனுபவித்திராத குறிப்பிடத்தக்க மாற்றத்தை என் இருதயத்தில் உணர்ந்தேன். ஒரு பெரிய மாற்றம் எனக்கு வந்துச்சு எழுதுறார் ரிவ்யூ ஹெரால்டில். ஒளியும் விசுவாசமும் என் ஆத்மாவுக்குள் வந்தது. தேவன் எனக்கு வேறொரு இருதயம் தந்தது போல் உணர்ந்தேன். எவ்விடங்களிலும் உள்ள எனது எல்லா நண்பர்களுக்கும் நான் சொல்ல விரும்புவது யாதெனில் சாட்சியாமங்களை, அதாவது எலன் ஒயிட்டோட எழுத்துக்களை இப்பொழுது நான் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவைகள் தேவனிடமிருந்தே வருகின்றது என்பதை விசுவாசிக்கிறேன் என்பதே. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், எலன் ஒயிட் மூலமாக தேவன் கொடுக்குற எழுத்துக்கள் எல்லாம், அவங்க எழுதின கடிதங்கள், அவங்க எழுதின புஸ்தகங்கள் எல்லாமே யார் கொடுக்குறாங்க? தேவன் கொடுத்தது அப்படின்னு எழுதினாராம். எனது சொந்த ரட்சிப்பும் மற்றவர்களை ரட்சிப்பதில் எனது பயன்பாடும் நான் இந்த ஜனங்களுடன், அட்வென்டிஸ்ட் சபையோடு, இந்த ஊழியத்துடன் இணைந்திருப்பதை சார்ந்தே அமைந்திருக்கிறது என்பதால் நான் முழு திருப்தியுடன் இருக்கிறேன். அதாவது என்னுடைய ரட்சிப்பும் நான் ஆண்டவருக்காக பயன்படுவதும் எங்கே இருந்தால் தான்? இந்த சபையில் இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாராம். நல்லா எழுதியிருக்காருல்ல. இனிமேல் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன், இதிலிருந்து நான் வெளியேறுவேன் என்றால் இழந்து போனவன் ஆவேன் என்று நம்புகிறேன். இஃப் ஐ கோ அவுட் ஆஃப் திஸ் சர்ச் ஐ வில் பி எ லாஸ்ட் பர்சன். நான் ரட்சிப்பை இழந்துருவேன். எனக்குள்ள எல்லாவற்றையும் இந்த ஊழியத்திற்காக கொடுப்பேன். மனிதனை ரட்சிக்கும் சத்தியம் இதில் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அந்த ரட்சிக்கிற சத்தியம் எங்கே இருக்குது? இந்த சபையில் இருக்குது என்று நம்புகிறேன். குடிகாரர்களும் மோசமான துன்மார்க்கரும் இச்சத்தியத்தால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது நான் கண்டிருக்கிறேன். இயேசு வரும்போது இந்த சத்தியத்துடன் ஜெயம் பெற்றவர்களாக நாம் காணப்பட தேவன் நமக்கு சகாயம் புரிவாராக அப்படின்னு எழுதினாரா ரிவ்யூ ஹெரால்டில். அப்படி பாருங்கள், அக்டோபரில் எழுதியிருக்கிறாரு, டிசம்பரில் எழுதியிருக்கிறாரு 1884. இவரது மனமாற்றத்தினாலும் சாட்சியினாலும் அட்வென்டிஸ்ட் சபை மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். எலன் ஒயிட்டும் சொன்னாங்களாம், என்னாகும் 23 அந்த வசனத்தை கோட் பண்ணி சொன்னாங்களாம், தேவன் என்னென்ன செய்தார், தேவன் எவ்வளோ ஆச்சரியமாக இந்த மனுஷனை கேன்ரைட்டை மாற்றி இருக்கிறார் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அட்வென்டிஸ்ட் சபையிலிருந்து கடைசியாக கேன்ரைட் வெளியேறுதல், அற்புதமான மனமாற்ற அறிக்கையை சாட்சியாக அறிவித்த கேன்ரைட் அந்த பரிதாபம். அடுத்த 3 ஆண்டுகளில் 1884 எழுதினார்ல, 1887
வெளியே போயிட்டார். இது எல்லாருக்கும் ஒரு பெரிய இடியாக இருந்தது. இனிமேல் தான் ஒருபோதும் செவன்த் அட்வென்டிஸ்ட் சபை அங்கத்தினராக இருக்க போவதில்லை என்ற தீர்மானத்தை, இனிமேல் இந்த சர்ச்சில் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஜனவரி 1887 தீர்மானம் எடுத்து தன்னுடைய நீண்டகால நண்பரான மூப்பர் ஜார்ஜ் பட்லருக்கு அவர் தெரிவித்தார். மிஷிகன் மாகாண ஓட்சகோ சபையின் பதிவேட்டிலிருந்து, அந்த சர்ச் ரெக்கார்டிலேருந்து என் பெயரை எடுத்து விட்டுருங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை லெட்டர் கொடுத்தாராம். அப்போதைய ஜெனரல் கான்ஃபரன்ஸ் மற்றும் மிஷிகன் கான்ஃபரன்ஸின் தலைவராக இருந்த மூப்பர் ஜார்ஜ் பட்லர் கேன்ரைட்டின் கோரிக்கையின் பேரில் February 17, 1887 அவர் பேர் என்ன பண்ணிட்டாங்க, சர்ச் ரெக்கார்டிலிருந்து நீக்குவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்துட்டாங்க. அவரோடு அவருடைய மனைவியும் லுக்ரீஷியாவும் சபையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார். பிரியமானவர்களே, ஏன் இப்படி ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன் இப்படிப்பட்ட பின்மாற்றத்துக்கு என்ன காரணம்? ஆச்சரியமா இருக்குல்ல, வேதனையா இருக்குல்ல. அட்வென்டிஸ்ட் உபதேசங்களிலிருந்து அவரது வீழ்ச்சி. அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் 2 முக்கியமான உபதேசங்கள், ஆசரிப்பு கூடாரம் மற்றும் தீர்க்க தரிசன ஆவி. சரிங்களா, நிறைய உபதேசங்கள் இருக்குது. 2 முக்கியமானது சாங்சுவரி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி. இந்த 2 உபதேசங்கள் மீதும் அவர் ஆரம்பத்திலிருந்தே தன்னுடைய தாக்குதலை நடத்தி வந்தார். கேன்ரைட் சாத்தனுடைய தூண்டுதல் மூலமாக. காலப்போக்கில் வேறு என்ன சொன்னார் பாருங்களேன், 10 பிரமாணங்கள் கிறிஸ்தவர்களை கட்டுப்படுத்துகிறது என்பதையும், ஓய்வு நாளையும், சனிக்கிழமை நியாய பிரமாணத்தையும், 2ஆம் வருகையையும், சாட்சி ஆகமங்களையும், எலன் ஒயிட்டோட எழுத்துக்களையும், ஆரோக்கிய சீர்திருத்தத்தையும், தீர்க்க தரிசனத்தில் அமெரிக்கா என்ற நமது நிலைப்பாட்டையும், தாழ்மையின் சடங்குகளையும், கால் கழுவுதல், திருவிருந்து, இது எல்லாத்தையுமே ஒரு மறுதளிச்சானாம். போப்பு மார்க்கம் ஓய்வு நாளை மாற்றியது என்பதை தான் நம்பவில்லை என்றும் அவர் கூறினார். அது சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு கத்தோலிக் சபை மாற்றிச்சில, நான் அதை நம்பலை அப்படின்ட்டார். அவர் அதை நேரடியாக கூறாவிட்டாலும் அவர் இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பார் என்பதை அவரது வார்த்தைகள் தெரியப்படுத்தியது. இனிமேல் நான் சண்டே சர்ச்சுக்கு போகிறேன். செவன்த் அட்வென்டிஸ்டுகள் தங்கள் கருத்துக்களில் மிகவும் குறுகிய மனப்பான்மை உடையவர்கள் என்று அவர் நினைத்தார். அட்வென்டிஸ்ட்ஸ் ஆர் நேரோ மைண்டட் பீப்புள் அப்படின்னு ஒரு கருத்துக்கு அவர் வந்துட்டார். இதெல்லாம் யார் எழுதுகிறான்? அவருடைய செக்ரட்டரி எழுதுகிறாங்க, இந்த பெண்மணி கேரி ஜான்சன் என்ற பெண்மணி. என்ன பண்ணார் தெரியுமா அந்த கேன்ரைட்? அப்புறம் ஒரு புஸ்தகம் எழுதினாராம். கேன்ரைட் எழுதிய புஸ்தகம் 1887 மீதமான சபையை விட்டு வெளியேறிய கேன்ரைட். அவர் எழுதின புஸ்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? செவன்த் அட்வென்டிசம் ரினவுன்ஸ்ட். செவன்த் அட்வென்டிசம் ரினவுன்ஸ்ட், கைவிடப்பட்ட செவன்த் அட்வென்டிசம் ஒரு புஸ்தகம் எழுதினார். சரிங்களா? இந்த புஸ்தகத்தை நிறைய பேர் வச்சுக்கிட்டு, வேறு சபையில் உள்ளவங்க வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க தெரியுமா? நம்முடைய சபையை குற்றப்படுத்துகிறாங்க. நம்ம வைத்திருக்கிற வேதாம் உபதேசங்களை தவறு என்று சொல்கிறார்கள். இந்த புத்தகம் 418 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் அட்வென்டிஸ்ட் சபையின் அனைத்து மூல உபதேசங்களையும் அவர் கடுமையாக தாக்கி எழுதியிருக்கிறார். சில உதாரணங்கள், சில வரிகளை அந்த புக்கிலிருந்து வாசிக்கலாமா? செவன்த் டே அட்வென்டிஸ்டுகள் எல்லா உபதேசங்களையும் ஆசரிப்பு கூடார சத்தியத்தில் மையங்கொள்ள செய்கின்றனர். கரெக்டு தான். நம்முடைய உபதேசங்கள் எல்லாம் எங்கே தான்? இதான் அடிப்படை. சாங்சுரி தான் சென்டர். அவர்கள் அதில் அந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தில் தவறாக இருப்பார்கள் என்றால் அவர்களது முழு கொள்கையும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனால் ஆசரிப்பு கூடார விஷயத்தில் நம்ம தவறாக இருக்கிறோமா? அந்த ஸ்டேட்மெண்ட்டே சொல்லுது, ஆசரிப்பு கூடார விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சரிதானே? அதில் மட்டும் அவர்கள் தவறாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் முழு கொள்கையும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபைக்கு ஆண்டவர் வேதாமத்திலிருந்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த சாங்சுவரி அண்டர்ஸ்டாண்டிங், ஆசரிப்பு கூடார சத்தியத்தின் புரிதல் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற மாதிரி வேறு எந்த சபைக்குமே கிடையாது. சரிங்களா? நான் வேறு சர்ச்சிலேருந்து வந்தவன். நான் சொல்கிறேன், சண்டே சர்ச்சிலேருந்து நான் வந்தவன், லூத்தரன் சர்ச்சிலேருந்து வந்தவன். சரிங்களா? அங்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. சும்மா யாரோ வர்றது போகிறது ஆமேன்னு உட்காந்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். சரிங்களா? பிரியமானவர்களே, அந்த புத்தகத்தின் முடிவுரையில்
அவர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, கல்வி அறிவற்ற வயதான விவசாயி ஒருவர் வில்லியம் மில்லர் தனது கடைசி நாட்களில் உருவாக்கின ஆதாரமற்ற கொள்கைகள் மற்றும் கல்வி வாசனே இல்லாத, வாசிக்க தெரியாத, நோய் பிடித்த, எளிதில் தூண்டுதல் அடையக்கூடிய ஒரு பெண்ணின் பகல் கனவுகள் என்னும் அஸ்திபாரத்தின் மேல் செவன்த் டே அட்வென்டிசம் என்னும் அமைப்பு நிறுவப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறாரு? 2 பேர் சொல்கிறாருங்க. ஒன்று யார்? வில்லியம் மில்லர், ஒரு படிக்காத விவசாயி. இன்னொன்று ஒரு பெண்மணி, எலன் ஒயிட், படிக்காத ஒரு பெண். சரிங்களா? அதுக்கு வாசிக்க தெரியாது அந்த அம்மாவுக்கு. நோய் பிடிச்ச பெண்மணி, எளிதில் தூண்டுதல் அடையக்கூடிய, எமோஷனல் ஆகக்கூடிய ஒரு பெண்மணி பகல் கனவு கண்டாங்களாம். இந்த 2 பேர் கொண்டு வந்த உபதேசங்கள் மீது தான் இந்த சபை நிறுவப்பட்டிருக்கிறது அப்படின்னு எழுதினார். நமது சபையை குறித்து குறை கூறி, குற்றஞ்சாட்டி, விழுந்து போன புராட்டஸ்டண்டுகளுக்கு, மற்ற சபை ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இந்த புஸ்தகம் அவங்க ஒரு முக்கிய புஸ்தகமாக அதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த கேன்ரைட் சத்தியங்களை நல்லா தெரிஞ்சவர் தான். பிரச்சனை என்ன? பிரச்சனை சபையில் கிடையாது. பிரச்சனை எங்கே? அவருக்கு மூளைக்கோளாறு. கேன்ரைட்டுக்கு என்ன கோளாறு? மூளைக்கோளாறு. எனக்கு பதவி கிடைக்கல, அதனால் சபையை குறை சொல்லிட்டு போயிட்டேன். விளங்குது உங்களுக்கு பிரியமானவர்களே? இவரை குறித்து எலன் ஒயிட் ஒரு சொப்பனம் கண்டார். அடிமனதில் ஆழ பதியும் ஒரு சொப்பனம். என்ன சொப்பனம் அப்படின்னா, கேன்ரைட் சபையை விட்டு கடைசியாக வெளியேறிவிட்டார் என்ற செய்தி பரவியது. ஸோ அந்த டைமில் 1887 எலன் ஒயிட் எங்கே இருக்காங்கன்னா, ஐரோப்பாவில் இருக்கிறான். எலன் ஒயிட் ஐரோப்பாவில் 2 வருஷம் ஊழியம் செஞ்சாங்க. சரியா? ஆஸ்திரேலியாவில் ஒரு 10 வருஷம் ஊழியம் செஞ்சாங்க. அவங்க ஐரோப்பாவில் எலன் ஒயிட் இருந்த டைமில் சபை விட்டு வெளியேறின செய்தி அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. சபை விட்டு வெளியேறுவதற்கு கடைசியாக அவர் எடுத்த நடவடிக்கைகள் ஒன்றும் எலன் ஒயிட்டுக்கு அதிர்ச்சியை கொடுக்கவில்லை. ஆனால் போயிட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. ஏனெனில் அதற்கு சற்று முன்பாகத்தான் அம்மையார் அவர் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இவரை குறித்து ஒரு சொப்பனம் கண்டார். என்ன சொப்பனம்னா, கொந்தளிக்கும் கடலில் மிதக்கிற ஒரு உறுதியான கப்பல், ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கப்பல், ஒரு பெரிய கப்பல். அந்த கப்பலை விட்டு அழிவதற்கென்று நியமிக்கப்பட்டுள்ள உளுத்து போன மரக்கட்டைகளால் ஆன ஒரு கப்பலுக்கு செல்ல கேன்ரைட் விரும்புவதை அவர் கண்டார். கப்பலை விட்டு கட்டுமரத்துக்கு தாவின உறுதியற்ற ஊழியன் சொன்னேன்ல, ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஷிப்பில் இருந்து எங்கே போயிட்டாராம்? ஒரு வீக் போட்டுக்கு அவர் மாறிடுறார். அந்த சொப்பனத்தை விவரித்து ஒரு எச்சரிப்பின் கடிதத்தையும் எலன் ஒயிட் அவருக்கு ஏற்கனவே அனுப்பியிருந்தார் கேன்ரைட்டுக்கு. என்ன எழுதியிருந்தாங்க பாருங்களேன். அருமை சகோதரன் டிஎம் கேன்ரைட், கடந்த இரவு அடிமனதில் ஆழ பதியும் ஒரு சொப்பனத்தை நான் கண்டேன். மிகவும் கொந்தளிப்பான கடலில் மிதக்கும் ஒரு உறுதியான கப்பலில் நீங்கள் இருக்கிறதாக நான் நினைத்தேன். கொந்தளிக்கிற கடலில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஷிப்பில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நான் நினச்சேன். சில நேரங்களில் அலைகள் மேலே வீசி அடித்தது. தண்ணீரில் முழுவதுமாக நீர் நனைந்து விட்டு இருந்தீர். நான் கீழே இறங்கி விடுகிறேன், இந்த கப்பல் மூழ்கி கொண்டிருக்குது என்று கூறினீர். இவர் புலம்புறாராம், ஐயோ இந்த கப்பல் மூழ்க போகுது, நான் இறங்கிடுறேன். அப்போது மாலுமை போல தோன்றிய ஒருவர் சொன்னாராம், இல்லை, இந்த கப்பல் துறைமுகத்துக்குள் போகிறது, இது ஒருபோதும் மூழ்காது அப்படின்னு மாலுமி சொல்கிறார். யாருக்கிட்ட? கேன்ரைட்டுக்கிட்ட. அப்போ கேன்ரைட் சொன்னாராம், நான் கப்பலில் இருந்து தண்ணீருக்குள் விழுந்து மாண்டு போவேன். நான் மாலுமியும் அல்ல, அல்லது கப்பல் அலுவலரும் அல்ல. யார் அக்கறை காட்டுவார்? நான் மாலுமி கிடையாது, நான் கப்பலில் வேலை செய்கிற நபர் கிடையாது, என் மேலே யார் அக்கறை காட்டுவான்? எனக்கு எது நடந்தாலும் அங்கே காண்கிற கப்பலில் அது நடக்கட்டும். பக்கத்தில் ஒரு கப்பல் இருக்குது, அதுக்கு நான் போயிடுறேன். இப்போ மாலுமி சொன்னாராம், நான் உன்னை அதை போக விட மாட்டேன். அந்த கப்பல் துறைமுகத்துக்குள் போய் சேரும் முன் அது பாறைகளில் மோதிவிடும் என்பதை நான் அறிவேன். மாலுமி சொல்கிறார், நீ இந்த கப்பலை விட்டு அந்த கப்பலுக்கு போனேன்னா என்ன ஆயிரும்? அந்த கப்பல் கரை சேராது, அதுக்குள்ளே பாறைகளை மோதி
சேதமாகிவிடும். நீர் நிமிர்ந்து கொண்டு மாபெரும் தன்னுறுதியுடன் கூறியதாவது. எல்டன் ஒயிட் சொல்கிறாங்க, அந்த சொப்பனத்தில் பார்த்தேன், அந்த மாலுமி சொன்ன உடனே நீர் நிமிர்ந்து கொண்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட தன்னம்பிக்கையோட என்ன சொன்னீங்கன்னா, இந்த கப்பல் சேதமடைந்து விடும், இவர் இருக்கிற கப்பல், இந்த கப்பல் சேதமடைந்து விடும், அதை என்னால் கண்கூடாக காண முடிகிறது. துருவி ஆராயும் பார்வையுடன் மாலுமி உம்மை நோக்கி உம்மை கண் நோக்கி தீர்க்கமாக கூறியது என்னவென்றால் அந்த படகில் ஏற விட்டு உன் ஜீவனை இழக்கச் செய்ய நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். இந்த கப்பலை விட்டு அந்த கப்பலுக்கு போக உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன்னு இந்த மாலுமி ஸ்ட்ராங்காக சொன்னார். மரக்கட்டைகளால் ஆன அந்த அமைப்பு, மரக்கட்டைகளால் ஆன அந்த போட் உளுத்து போய் இருக்கிறது. அது ஒரு வஞ்சகமான வடிவமைப்பு. உனக்கு அதிக அறிவு இருந்திருக்குமானால் போலி எது உண்மை எது என்பதையும், பரிசுத்தமானது எது முற்றிலும் அழிவதற்கு நியமிக்கப்பட்டது எது என்பதையும் உன்னால் பகுத்தாராய முடிந்திருக்கும் அப்படின்னு இந்த மாலுமி சொல்கிறார். இப்படி சொப்பனத்தை எலன் ஒயிட் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, நான் விழித்து கொண்டேன், இந்த சொப்பனம்தான் உமக்கென்று என்னை எழுத வைக்கிறது அப்படின்னு எழுதினாங்களாம். டெஸ்டிமனிஸ் வால்யூம் 5ல் 571 பக்கத்திலிருந்து 573 பக்கம் வரைக்கும் இந்த சொப்பனம் இருக்கிறது. கப்பல் எதுங்க? கப்பல்னா என்ன அர்த்தம்? இவர் இருக்கிற கப்பல் மீதமான திருச்சபை, பக்கத்தில் இருக்கிற கப்பல் இவர் வேறு சபைக்கு போகணும்னு நினைக்கிறார் பார்த்தீங்களா, அந்த கப்பல். பேசுகிற மாலுமி யாருங்க? ஆண்டவர் தான். கேப்டன் ஆஃப் த ஷிப் யாரு? இந்த திருச்சபையின் மாலுமி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதை விட்டு வேறு சபைக்கு போனோம்னா கப்பல் கரை சேராது. அது ஆண்டவர் அவருக்கு சொப்பனத்தில் சொல்கிறார். எலன் ஒயிட் சொல்கிறார். எலன் ஒயிட் அந்த எழுதியும் அனுப்புனாங்க. பிரியமானவர்களே, ஆனால் என்ன ஆயிட்டார்? அவர் சபை விட்டு வெளியில் போயிட்டார். கேன் ரைட். அருமை நண்பர் D.W. ரீவிஸ் அவர் எடுக்கிற மீட்கு முயற்சி, வெளியில் போயிட்டார்ல கேன் ரைட், அவரை மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த கேன் ரைட்டோட நண்பர் ட்ரூரி வெப்ஸ்டர் ரீவிஸ் என்ற நண்பர், கேன் ரைட்டுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர், ரிவ்யூ ஹெரால்டு அலுவலகத்தில் வேலை பார்த்தவர். கேன் ரைட்டை மறுபடியும் சபைக்குள்ள கொண்டு வர எலன் ஒயிட்டும் சபை தலைவர்களும் முயற்சித்தது போல இந்த நண்பர் ரீவிஸும் பெருமளவில் முயற்சி செய்தான். 1903 பேட்டில் கிரீக்கில் நடந்த அட்வென்டிஸ்ட் பணியாளர்கள் ஊழியக்காரர்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்திற்கு கேன் ரைட்டும் வரணும்னு சொல்லிட்டு ரீவிஸ் அழைப்பு கொடுத்தார். பழைய நண்பர்களும் புதிய ஊழியர்களும் கொடுத்த அந்த அன்பான வரவேற்பு, அந்த உபசரிப்பில் மிகவும் நிகழ்ந்து போன கேன் ரைட் என்ன பண்ணாரா, அந்த கூட்டம் முழுவதிலும் அடக்க முடியாத சந்தோஷம் மற்றும் தாங்க முடியாத வருத்தம், இந்த 2 விதமான உணர்ச்சிகளோடு அவர் அந்த கூட்டத்தில் கலந்திருந்தார். இந்த உணர்ச்சிகள் வெளிப்படுத்தினார். ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் வருத்தம். இவர் மைண்டே அப்படி தானே, இதே நிலையில் தான் அவர் வந்திருந்தார் அந்த கூட்டத்துக்கு. கடைசியாக தன் நண்பன் ரீவிஸிடமிருந்து விடைபெறுவதற்காக ரிவ்யூ ஹெரால்டு அலுவலகத்துக்கு போனார், அச்சுக்கூடத்துக்கு போகிறார் கேன் ரைட். 2 பேரும் தனிமையில் பேசுவதற்காக ஒரு அறையில் போய் உட்கார்றாங்க. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசும்போதே கேன் ரைட் அழுதார், முனகினார். நடந்த காரியங்களுக்காக நீ வருந்துகிறாய், உன் வருத்தத்தை நம் சபையின் சகோதரர்களிடம் தெரிவித்து விடு, அவர்கள் உன்னை மன்னித்து முழு மனதாய் சேர்த்து கொள்வார்கள் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு சொல்கிறார். நீ திரும்ப வந்துரு. ஆனால் என்ன சொன்ன தெரியுமா? கேன் ரைட் சொன்னார், மறுபடியும் சபையில் சேர்வதில் எனக்கு மகிழ்ச்சி தான், ஆனால் அது என்னால் முடியாது. நான் நித்தியமாக தொலைந்து போனவன், ஐ எம் இட்டர்னலி லாஸ்ட் என்று சொல்லிட்டு தன்னோட நண்பன் தோளில் விழுந்து குலுங்கி குலுங்கி அழுதார் கேன் ரைட். கடைசியாக கேன் ரைட் ரீவிஸிடம் கூறியது என்ன சொன்னார் பாருங்க. D.W. சுருக்கமாக சொல்கிறார், ரீவிஸ், நீ என்ன செய்தாலும் சரி சத்தியத்திற்கு விரோதமாக மட்டும் போராடாதே. நீ இருக்கிற இந்த சத்தியத்தில் ஒரு நாள் என்ன செய்யாத, சத்தியத்துக்கு விரோதமாக நீ போராடாதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் வாழ்க்கையில் கடைசியாக ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. என்ன சம்பவம் தெரியுமா? அவருடைய முடிவு கால வருடங்கள், அஸ்தமன வருடங்கள். எலன் ஒயிட்
இறந்துடுறாங்க 1915 வருஷம். அந்த டைமில் இவருக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேண்ட்ரைட்டுக்கு கிட்டத்தட்ட 75 வயசு. 1840 பிறந்தவர் கேண்ட்ரைட், சரிங்களா? 75 வயசு அவருக்கு. எலன் ஒயிட் மரிக்கும்போது ஒரு 88 வயசு. ஜூலை 16, 1915 எலன் ஒயிட் இறந்துடுறாங்க. இந்த செய்தி அறிந்து அவருடைய அடக்கத்தில் கலந்து கொள்ள ஒரு ஓய்வு நாள் காலை என்று தனது நண்பரோடு, இன்னொரு நண்பர் ஜாஸ்பர் என்ற நண்பரோடு கேண்ட்ரைட் வருகிறார். அவர் ஒரு அட்வென்டிஸ்ட். ஜாஸ்பர் 1887 முதல் 1915 வரை 28 ஆண்டுகளாக எலன் ஒயிட் அம்மையாருக்கு விரோதமாக துண்டு பிரசுரங்கள், புத்தகங்களை எழுதி அவரது ஊழியத்தை கடுமையாக எதிர்த்தவர் கேண்ட்ரைட். என்னாச்சு தெரியுமா? அந்த அடக்கத்துக்கு வந்திருந்தார். சவப்பெட்டியில் அம்மையாரின் சடலத்தை பார்த்துவிட்டு வந்த பிற்பாடு மீண்டும் ஒரு முறை போக வேண்டும் என ஜாஸ்பரிடம் கூறினார் கேண்ட்ரைட். பார்த்துட்டு வந்துட்டார் பெட்டியில், திரும்ப போய் பார்க்கணும். இருவரும் மீண்டும் வரிசையில் நின்றார்கள். சவப்பெட்டியின் அருகே சென்றபோது கேண்ட்ரைட் பெட்டியின் மீது கைகளை வைத்து கன்னங்களில் கண்ணீர் புரண்டோட என்ன சொன்னார் தெரியுமா? மேன்மையான ஒரு கிறிஸ்தவ பெண்மணி மரித்து விட்டார்களே என்று கதறி அழுதார். 2,50,00,000 வார்த்தைகளுக்கும் அதிகமாக எழுதியிருந்த அம்மையாரது உயிரற்ற கரத்தை ஒரு கணம் தனது கரத்தில் எடுத்து வைத்து கண்ணீர் சிந்தினார். எவ்வளோ எழுதியிருக்காங்க அந்த அம்மா. அந்த கையை எடுத்துட்டு தான் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு கண்ணீர் வடித்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை திரும்பி பார்த்தனர். ஏன்னா வெளியே போயிட்டு வரல, எல்லாரும் அவர் திரும்பி பார்க்குறாங்க. இதை எல்ஹெச் கிறிஸ்டியன் என்ற அட்வென்டிஸ்ட் போதகரும் பார்த்து கொண்டிருந்தார். எல்ஹெச் கிறிஸ்டியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலன் ஒயிட் இறந்ததுக்கு அப்புறம், அந்த மரணத்துக்கு பிற்பாடு, அமெரிக்காவில் லேக் யூனியன் கான்ஃபரன்ஸ் தலைவர் போதகர் எல்ஹெச் கிறிஸ்டியன் பார்த்துக்கிட்டு இருந்தார்ல அந்த அடக்கத்தில். அந்த எல்ஹெச் கிறிஸ்டியன் 1915 அந்த வருஷத்தில் ஒரு நாள் இந்த பின்வாங்கி போன பிரசங்கியான கேண்ட்ரைட்டை சந்திக்க நேரிட்டது. ஒரு காலத்தில் நமது திருச்சபையில் பிரபலமான ஊழியக்காரர் கேண்ட்ரைட். அவரை போதகர் கிறிஸ்டியன் மிஷிகன் என்ற இடத்துல போய் சந்திக்கிறார். ஒரு சாதாரணமான பாழான பண்ணையில், ஒரு ஃபார்மில் கேண்ட்ரைட் வாழ்ந்து கொண்டிருந்தார். 2 பேரும் பேச தொடங்கினார்கள். எல்ஹெச் கிறிஸ்டியன், கேண்ட்ரைட் 2 பேர் பேசுகிறாங்க. தனது கடந்த கால அட்வென்டிஸ்ட் அனுபவங்களை சொல்லுவதில் கேண்ட்ரைட் ஆர்வம் காட்டினது மட்டுமல்ல, அட்வென்டிஸ்ட் ஜனங்களை விட்டு பிரிந்து வந்ததற்காக ஆழ்ந்த வருத்தத்தையும் கண்ணீரோடு தெரிவித்தார். திருமதி எலன் ஒயிட் இப்போது நம்முடன் இல்லை, இறந்துட்டாங்க. அவர்களை குறித்து உண்மையிலேயே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்னு சொல்லி கேட்டாராம் எல்ஹெச் கிறிஸ்டியன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் வாலிப நாட்களில், கேண்ட்ரைட் சொல்கிறார், நான் வாலிப நாட்களில் சில காலம் அவர்கள் குடும்பத்தில் தங்கியிருக்கிறேன். 18 ஆண்டுகளாக அக்குடும்பத்தினருடன் எனக்கு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது. எலன் ஒயிட் குடும்பத்தோடு. அப்படிப்பட்ட பக்தியுள்ள, இரக்கமுள்ள, அதே சமயம் சுயநலமற்ற, எப்போதும் உதவி செய்யக்கூடிய, கிறிஸ்துவத்தை நடைமுறை வாழ்வில் காட்டக்கூடிய ஒரு பெண்மணியை ஒருபோதும் நான் கண்டதில்லை. நிச்சயமாகவே அவர் தேவபக்தியுள்ள பெண், ஜெபிக்கும் பெண்ணாகவும் கர்த்தராகிய இயேசுவில் ஆழமான விசுவாசம் உடையவராகவும் இருந்தார் என்று கேண்ட்ரைட் திட்டவட்டமாக பதில் சொன்னார். அந்த மாதிரி ஒரு பெண்மணியை நான் பார்த்ததே கிடையாது. தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. திருமதி எலன் ஒயிட்டின் எழுத்துக்களை பின்பற்றும் ஜனங்களுக்கு என்ன நடக்கும் என்ற 2ஆம் கேள்வியை அவர் கேட்டார். கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் கேட்குறார், எலன் ஒயிட்டோட புஸ்தகங்களை படிக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? அவர் சொன்னாராம், பதில் கேண்ட்ரைட் சொன்னாராம், அவர் எழுத்துக்களை, அதாவது சாட்சியாமங்கள் என்று அழைக்கப்படும் ஆலோசனைகளை ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் பின்பற்றும் எவரும் நிச்சயமாகவே தேவனுடைய ராஜ்யத்தை சென்றடைவர் என்று சற்றும் சந்தேகமின்றி, தயக்கமின்றி கேண்ட்ரைட் பதில் சொன்னாராம். அந்த பதிலை கேட்டுட்டு கிறிஸ்டியன் போதகர் ஆச்சரியப்பட்டார். பெரியமானவர்களே, இவரை பற்றி பணித்துளிகளில் ஒரு 2 நாள் எழுதியிருந்தேன். இந்த 2008 பணித்துளிகள், ஜனவரி 7, மார்ச் 11, இந்த 2 தேதிகளை அவரை பற்றி எழுதியிருப்பேன். பிரியமானவர்களே,
கடைசியில் கூட அவர் உண்மையை சொல்கிறார். சரிதானே? ரைட். ஆனால் பிரச்சனை எங்கே தான்? எலன் ஒயிட் கிட்ட கிடையாது, சபையில் கிடையாது. பிரச்சனை அவர்கிட்ட தான். இன்றைக்கி அப்படித்தாங்க. இன்றைக்கி சபையில் நிறைய பேர் சத்தியத்தை தெரியாமல், சத்தியத்தை புரிஞ்சிக்காம, பதவிக்காக, சலுகைகளுக்காக, சரிங்களா, இன்னும் சபையில் முக்கிய இடம் வைக்கணும் அப்படின்ற கட்டுப்பாட்டில் சர்ச்சை வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி அப்படி தான் சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகும் தெரியுமா? உபத்திரவ காலம் வரும் பொழுது, சத்தியத்து நிமித்தம் நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும் பொழுது இப்படிப்பட்டவர்கள் என்ன செஞ்சிருவாங்க? ஓடி போயிடுவாங்க. நம்ம 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 நின்றுவோம், நம்ம நிலைச்சி நிற்போம். நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன்னா நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 10:12 படிக்கிறோம்ல. பிரியமானவர்களே, 1861 முதல் 1887 வரை ஏறத்தாழ 26 ஆண்டுகள் அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் ஊழியம் செய்தவர் கேன் ரைட். அவர் எப்படியாவது சபைக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவருடைய முன்னாள் நண்பர்கள், உடன் ஊழியர்கள், சபையில் இருந்த உறவினர்கள் 31 ஆண்டுகளாக போராடினார்கள். 31 வருஷம் அவர் எப்படியாவது கொண்டு வரலாம்னு நினச்சாங்க. ஆனால் அவர் மனசு கேன் ரைட் மாறவே இல்லை. பிரபலம் அடைய விரும்பினவரின் பரிதாப நிலை. இவரை குறித்து நிறைய புஸ்தகங்களை தேடி அங்கங்கே படித்தாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. அட்வென்டிஸ்ட் சபையை விட்டு வெளியேறி விட்டால் ஒரு பிரபல பிரசங்கியாகி நல்ல பெயர் பெற்றுவிடலாம் என்று நினைத்து பாப்டிஸ்ட் சபையில் ஒரு ஊழியக்காரர் ஆனார். பாப்டிஸ்ட் சர்ச்சில் போய் சேர்ந்துட்டார். அவரது காழ்ப்புணர்ச்சியையும் பகை எண்ணங்களையும் கேள்விப்பட்ட அந்த ஸ்தாபனம் அவர் கொடுத்திருந்த சபை ஊழிய பொறுப்பிலிருந்து அவரை நீக்கம் செய்தது. இவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? பாப்டிஸ்ட் சர்ச்சிலிருந்து இவரை வெளியே தள்ளிட்டாங்க. 7th இருந்து இவரே வெளியே போயிட்டார். பாப்டிஸ்ட் சர்ச்சிலிருந்து இவர் வெளியில் தள்ளிட்டாங்க. சில காலம் பண்ணையில் வேலை செய்தார். சில காலம் பேட்டில் கிரீக்கில் ஆவி போல சுற்றி திரிந்து, எப்படி சுற்றி திரிந்தாரா? ஆவி மாதிரி சுற்றி திரிஞ்சாராம். ஆண்டவர் விட்டு விலகி போனால் பாவியாயிரும், அப்புறம் ஆவியாயிரும். அப்படி தான் ஆகிட்டார் நிலைமை. ஆவி போல சுற்றி திரிந்தார். பழையதாகி போன புத்தகங்களை, பழசா போன புஸ்தகங்களை, அவற்றில் சில அட்வென்டிஸ்ட் புத்தகங்கள், இந்த புத்தகங்களை விற்று அற்பமான பணவரவை பெற்று தனது வாழ்க்கையை, அன்றாட வாழ்க்கையை நடத்தினார். அந்தகாரத்திலும் அவநம்பிக்கையிலும் அவரது வாழ்க்கை முடிந்தது. 1919ஆம் ஆண்டு வியாதிப்பட்டு மரிக்கும் தருவாயில் தனது சகோதரர் ஜாஸ்பரிடம், அவருடைய நண்பர் ஜாஸ்பரிடம் கடைசி வேண்டுகோளை வைத்தார். என்ன சொன்னா தெரியுமா? அவர் கடைசியாக சொல்லிட்டு செத்தது கேன் ரைட். ஜாஸ்பர், சத்தியத்தில் நிலைத்திரு. அந்த ஜாஸ்பர் ஒரு 7th சபையை சேர்ந்தவர். சத்தியத்தில் நிலைத்திரு, நான் விட்டுவிட்டேன், இழந்து போனவனாக நான் மரிக்கிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ ஐ எம் டையிங் as a lost man. Jasper, stand in the truth. I know I am dying as a lost man. நான் இழந்து போயிட்டேன், ரட்சிப்பை இழந்துட்டேன் அப்படின்ட்டு செத்தாராம். பிரியமானவர்களே, இதை யார் எழுதுகிறாருன்னா, இந்த புத்தகத்தில் ஒமேகா 2 என்ற புத்தகத்தில் லூயிஸ் வால்டன் என்ற ஒரு அட்வென்டிஸ்ட் ஊழியக்காரர் இவரை பற்றி எழுதியிருக்கிறார், கேன் ரைட்டை பற்றி. அன்பானவர்களே, கடைசியாக ஒரு 3 பாடங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். இந்த மனுஷனை பற்றி படித்தோமே, கேன் ரைட். இந்த பேர் நம்ம மனசில் நிற்கிதோ நிற்கலையோ எனக்கு தெரியல. வெளியில் போனவொன்னே எல்லாம் வெளியில் போயிடும் சில நேரம், அப்படி தானே மறந்துடுறோம் படிக்கிற காரியங்களை. ஆனால் 3 பாடங்களை படித்து முடிப்போம். அனைவரும் அறிய வேண்டிய 3 அரிய படிப்பினைகள். 1, சத்தியத்தின் மீது நாம் பற்றும் உறுதியும் உடையவர்களாக இருக்க வேண்டும். 2 நினைவுகள் உடையவர்களாக நாம் இருந்தால் நமது முடிவு எப்படி இருக்கும்? பரிதாபமாக இருக்கும். பிரியமானவர்களே, சபைக்குள்ளே இருக்கும் பொழுது சத்தியத்துக்காக மட்டும் இருக்கணும். சரிங்களா? நான் படிப்புக்காக வந்தேன், உதவிக்காக வந்தேன், சலுகைக்காக வந்தேன்,
எனக்கு அப்படி சொன்னாங்க, ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க, காலேஜில் படிக்க, இப்படி சொல்லிலாம் தயவுசெய்து யாரும் கூட்டிகிட்டு வராதிங்க. சரிங்களா? அப்படிலாம் கூட்டு வரக்கூடாது. அது ஏமாத்து வேலை. எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சிடறோம், எங்கள் ஸ்கூலில் படிக்க வச்சிடறோம், இப்படி வர்றவங்க கடைசி வரை நிற்க மாட்டாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தாம்பரத்தில் நான் பாஸ்டராக இருந்தப்போ ஒரு அம்மா 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைகளும் 2 ஆம்பளை பிள்ளைகள் நினைக்கிறேன். அப்போ நான் 4 வருஷம் பாஸ்டராக இருந்தேன் தாம்பரத்தில். சரியா? அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் படித்து முடிக்கிற வரைக்கும், அப்போ 10th வரைக்கும் தான் இருந்துச்சு தாம்பரம். இப்பயும் 10th வரைக்கும் தான் இருக்குது. ஸ்கூலில் படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்க சர்ச்சுக்கு வந்தாங்க, படித்து முடித்தாங்க, அதுக்கப்புறம் வரல. அவ்வளோதான். சலுகைகளுக்காகவோ பதவிக்காகவோ வரக்கூடாது. வந்து அதுக்காக வரணும், சத்தியத்துக்காக வரணும், சத்தியத்துக்காக நிற்கணும் கடைசி வரைக்கும். பாருங்களேன், 1 ராஜாக்கள் 18:21 படிக்கிறோம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஏன் அப்படி டபுள் மைண்டாக இருக்கிறீங்க? சனிக்கிழமை சர்ச்சுக்கு வருது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறது, இங்கேயும் வருது அங்கேயும் போகிறது, இங்கேயும் வருது அங்கேயும் போகிறது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி தான் இருந்தார் கான்ட்ராக்ட், அப்படி தானே இருந்தார். அப்போ சத்தியத்தின் மீது இதுதான் சத்தியம்னு ஒரு உறுதி நமக்கு தேவைங்க. இதுதான் முதல் பாடம். 2வது, ஓகே, அது ஒரு வசனத்தை இன்னொரு வசனம் படிச்சிடும். யாக்கோபு 1:6-8 வரையும் படித்தோன்னா, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். சத்தியத்தில் இருக்கிறவங்க உறுதியாக இருக்கணும். சந்தேகத்தோடு இருந்தோம்னா கடல் எல்லாம் மாதிரி இப்படி தான் வந்துட்டு போயிட்டே இருப்போம். கேண்டிடேட் அப்படி தானே வந்துட்டு போனார்ல, வந்தார் போனார் ஒரு அடியாக போயிட்டார். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். சில நேரங்களில் படிப்புக்காக அப்படின்னு வந்துட்டு சத்தியத்துக்காக சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ராங் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2வது பாடம், பிரபலம் அடைய விரும்புவது சுயத்தின் வெளிப்பாடே ஆகும். எல்லாத்துலேயும் நான் முன்னாடி இருக்கணும், நான் முன்னாடி இருப்பேன். நம்ம அப்படி நினைக்கக்கூடாதுங்க. சாவு வீட்டில் நான் தான் டெட் பாடியாக இருப்பேன், கல்யாண வீட்டில் நான் தான் மாப்பிள்ளையாக இருப்பேன், அப்படி நினைக்கலாமா? அப்படி சில விசுவாசிகள் இருக்கிறாங்க. எல்லாத்துலேயும் முன்னாடி இருப்பேன். இதில் முன்னாடி இருந்துவிட்டு பரலோகம் போகிறதுல முன்னாடி இல்லாமல் போயிடக்கூடாது. சரிதானே? பிரபலமடைய விரும்புவது சுயத்தின் வெளிப்பாடு ஆகும். பிரபலம் விரும்பிகள் நாளடைவில் என்ன ஆகும்? நான் எல்லாத்துலேயும் நான் முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறவங்க சீக்கிரத்தில் காணாமல் போயிடுவாங்க. போயிட்டார்ல கண்ட்ரைட்டு, காணாமல் போயிட்டார். பெரியமானவர்களை எல்லன் வெயிட் எழுதுகிறாங்க பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு வாசகம். ப்ராஃபிட்ஸ் அண்ட் கிங்ஸ் பக்கம் 188, டெஸ்டிமனிஸ் வால்யூம் 5 பக்கம் 81 எழுதுகிறாங்க, நம்மை ஆச்சரியப்பட செய்த பிரகாசமான நட்சத்திரங்கள் பல அந்நாளில் இருண்டு போகும். நம்ம யாரெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக பார்க்குறோமோ, சில நேரத்தில் நமக்கு பயமாக தான் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்களோ, ரொம்ப ஆச்சரியப்பட வைத்த பிரகாசமான நட்சத்திரங்கள் காலப்போக்கில் காணாமல் போயிடுவாங்களாம். சரிங்களா? இஸ்ரவேலிலே முதல் அரசன் யாருங்க? சவுல். அவனும் தீர்க்கதரிசிகளோடு சேர்ந்து தீர்க்க தரிசனமெல்லாம் சொல்லுவான். கடைசியில் என்ன நிலைமை என்னாச்சு? உசிதமான கோதுமையின் களங்களை மட்டுமே நாம் பார்க்கிற இடங்களில் இருந்தும் கூட பதர் ஒரு மேகத்தை போல காற்றினால் அடித்து செல்லப்படும். நம்ம நினைக்கிறோம், ஐயோ செவன்த் சர்ச்சா, ஐயோ செவன்த் சர்ச்சில் இருக்கிறவங்கலாம் எல்லாம் கோதுமை மணி அப்படி நம்ம நினைக்கலாம், கதிர் அப்படி நம்ம நினைக்கலாம். காற்று அடித்தா எல்லாம் பதர்னு தெரிஞ்சு போயிடும். புரியுதா உங்களுக்கு?
வெதர் மாறிச்சுன்னா நம்ம பதர்ன்னு தெரிஞ்சிடும். விளங்குது அவங்களுக்கு? ஆசரிப்பு கூடார ஆபரணங்களை தரித்திருக்கிற அநேகர், ஆசரிப்பு கூடார சத்தியங்களை புரிந்திருக்கிற அநேகர் கிறிஸ்துவின் நீதி என்னும் வஸ்திரத்தை தரித்திராதவர்களாய் இருப்பதால் அவர்கள் தங்கள் சுய நிர்வாணத்தால் வெட்கி போய் காணப்படுவார்கள். எனக்கு இந்த சத்தியம் தெரியும், அந்த சத்தியம் தெரியும், ஆசரிப்பு கூடாரம் தெரியும், 2300 ராப்பகல் தெரியும், தானியல் தெரியும், வெளிப்படுத்தலையும் எல்லாம் தெரியும். உனக்கு இயேசுவை தெரியுமா? இயேசுவின் குணம் நம்மிடத்தில் இருக்கிறதா? எனக்கு இது தெரியும் அது தெரியுன்றதுனால ரட்சிப்பு கிடையாதுங்க. எனக்கு 28 உபதேசங்கள் தெரியும், தலைகீழ சொல்லுவேன். இதனால ஆண்டு யாரும் பரலோகத்திலாம் கூட்டு போக மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் நீதியை பெற்று அவருடைய குணத்தை வாழ்க்கையில் காமிச்சோமா? சரிங்களா? அப்போதான் என்னது, அவர் குணம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரதிபலிச்சாதான் பரலோகம். பெரிய பெரிய பிரபலமாக இருக்கிறதுனால, பதவியில் இருக்கிறதுனால நமக்கெல்லாம் பரலோகம் கிடைச்சிடாது. இது 2வது பாடம். ஆண்டருக்கு உண்மையா தாழ்மையா, ஆண்டு நமக்கு என்ன வைக்கிறாரோ, நம்ம சர்ச்சில் நம்ம ஆண்டவர் விசுவாசியாக வச்சிருக்கிறாரா? விசுவாசியாக இருங்க, அவ்வளோதான் போதும். ஒருவேளை ஒரு ஆஃபீஸர் ஆக்குறாரா? பரவாயில்ல, ஆண்டவர் ஆக்குன்னா ஆக்கட்டும். நம்மளா வர்றதுக்கு முண்டி அடிச்சுட்டு வரக்கூடாது. அண்டர் கிரவுண்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு, சரிங்களா? இதெல்லாம் நடக்கும். இந்த எலெக்ஷன் டைமில் இதெல்லாம் நடக்கும். அப்படிலாம் நடக்கவே கூடாது. சரிதானே? 3வது பாடம், கடைசி பாடம். கிறிஸ்தவ வாழ்விலும் ஊழியத்திலும் மேலான குறிக்கோள் வேண்டும். சோம்பலும் சோர்வும் சந்தேகமும் இருக்கலாகாது. சரிதானே? ஒரு குறிக்கோள் இருக்கணுங்க. என்ன குறிக்கோள்? சத்தியத்தை சாட்சியை அறிவிக்கணும், சத்தியத்தில் உண்மையாக இருக்கணும், அநேகரை ஆதாயப்படுத்தணும், ஆண்டவருக்காக அவரை மையப்படுத்தணும். அவ்வளோதான். இதான் குறிக்கோள். அவரோட ராஜ்யம் போய் சேரணும். சரிதானே? இதான் குறிக்கோள். குறிக்கோள் வேறு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரிதானே? குறிக்கோள் வேறு மாதிரி. நிறைய சபைகளில் நிறைய பேர் குறிக்கோளாக தான், எப்படியாவது இந்த வருஷம் ட்ரெஷரர் ஆயிரம். ட்ரெஷராக என்னத்தை நீ ஜாதிக்க போகிறேன்? புரிதுங்களா? நிறைய பேர் நீங்கள் அப்படி தான் இருக்காங்க சபைகளில். பிரியமானவர்களே, இன்னொரு வாசகம் எலன் ஒயிட் சொல்கிறாங்க, வாசித்து முடிச்சிருவோம். ப்ராஃபட்ஸ் அண்ட் கிங்ஸ், தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள், பக்கம் 660. சோம்பலான ஆத்மா சோதனைக்கு எளிதில் இரையாகிவிடும். சரிதானே? சோம்பலான ஆத்மா சீக்கிரம் சாம்பலாயிரும், அப்படி தான் சொல்லணும். சோதனைக்கு எளிதில் இரையாகிவிடும். ஆனால் மேலான குறிக்கோளும் ஆழமான நோக்கமும் காணப்படும் வாழ்வில் தீமை காலூன்ற இடமில்லாமல் போகிறது. யார் மேலான குறிக்கோளோடு சுறுசுறுப்பாக ஆழமான டீப் பர்பஸ் வச்சு செயல்படுறாங்களோ, ஆழமான நோக்கத்தோடு செயல்படுகிறார்களோ, அவங்க தீமையின் பக்கம் போகவே மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் தீமை நுழையாது. விசுவாசத்தோடு நித்தமும் முன்னேறி செல்கிறவன் சோர்வடைவதில்லை. ஏனெனில் தம்முடைய மேன்மையான நோக்கத்தை நிறைவேற்ற சகலத்தையும் நடப்பிக்கும் தேவனுடைய அளவற்ற அன்பை மேலும் கீழும் அப்பாலும் அவன் உணர்கிறான். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டோடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் ஒரு ஆழமான நோக்கம் இருக்கும். நான் ஏன் இந்த சபையில் இருக்கிறேன்ற ஒரு நோக்கம் இருக்கும். யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி வீட்டில் போய் நைட்டு ஜோம் பண்ணிட்டு தூங்கும் பொழுது யோசிங்க, இன்றைக்கி இந்த சபையில் நான் இருக்கிறேன்னு, எதுக்கு நான் இருக்கிறேன்? ஏன் நான் இருக்கிறேன் இந்த சர்ச்சில்? அப்படி என்ன செய்யணும்? யோசிக்கணும். கிருபாசனமே தேவ ஊழியர்களின் நித்திய நம்பிக்கையாக இருப்பதால் குலையாத உறுதியோடு அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். கிருபாசனத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். பைபிள் படிக்கணும்ல, அவனோட கிருபாசனம், அவர் கிருபையை கொடுக்கணும், அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லி அவர் கிருபையை சார்ந்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? குலையாத உறுதியோடு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரை நேசிக்கிறவங்க வாழ்க்கையில் வேறு எந்த விதமான லட்சியமும் இருக்காது. அங்கே ஆயிரணும், அங்கே போயிடணும், பிரசிடெண்ட் ஆயிரணும், செக்ரட்டரியா, இந்த மாதிரி குறிக்கோள்லாம் இருக்கவே இருக்காது ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு. சரிதானே? ஆண்டவரை நேசிக்காத அறவேக்காடுகள் தான் இந்த மாதிரி அவசியமில்லாத குறிக்கோள்களை வைத்திருப்பார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, தேவனை மையப்படுத்தணும். தேவனுக்கு பயந்தவரை மையப்படுத்துங்கள். அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவோம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரம் நம்மை தொடர்ந்து இந்த ஓய்வு நாளிலே நடத்தும்படி நம்ம ஜெபத்தோடு அடுத்தடுத்த ஆராதனைகளுக்கு ஆயத்தமாவோம். காலையில் வரும்பொழுது ஜெபத்தோடு எல்லாரும் வருவோம். நமக்கு டிசம்பர் 14 இந்த ஓய்வு நாளில் சர்ச் எலெக்ஷன், திருச்சபை தேர்தல் இருக்கிறது. ஜெபத்தோடு நம்ம அதற்கு ஆயத்தமாவோம். தேர்தலுக்காகவே இதை பேசினார் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஆயத்தம் பண்ணும்பொழுது இது வந்துருச்சு, அப்படியே இது ஒரு பாடமாக ஆண்டவர் அமைச்சிட்டார். சரிங்களா? ஆக ஜெபத்தோடு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த ஜெபத்தோடு ஆயத்தமாகவும் இந்த எலெக்ஷனை தேவன் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் மையப்படுவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கைகளையும் அங்கீகரியும் ஆசீர்வதியும். படைத்தவர்கள் அனுப்பினவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, விசேஷ வண்ணமாக நாங்கள் படித்து கொண்ட நல்ல பாடங்களுக்காக நன்றி. பின்வாங்கி போன பிரசங்கி என்று டிஎம் கேன்ரைட் பற்றி நாங்கள் படித்தோம். கர்த்தாவே, சத்தியத்திற்குள்ளே சபையிலே இருக்கிற நாங்கள் என்ன நோக்கத்திற்காக உள்ளே இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒரு கணம் யோசித்து பார்க்கவும். தேவனே, உம்மை பிரியப்படுத்தி ஆழமான மேன்மையான நோக்கத்தோடு தேவனுக்கு மகிமையாக வாழ வேண்டும் என்ற சிந்தையோடு நாங்கள் செயல்பட எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமா என்னுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த காலகட்டங்களில் அட்வென்டிஸ்ட் திருச்சபைகள் எங்கிலும் நடைபெறக்கூடிய சர்ச் எலெக்ஷன், திருச்சபை தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். அந்த திருச்சபை தேர்தலை கர்த்தர் எல்லா சபைகளிலும், அடியார்களுடைய இந்த திருச்சபையிலும் ஆண்டவர் இந்த ஓய்வு நாளிலே ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம். தேவ ஆசீர்வாதத்தோடு, தெய்வீக சமாதானத்தோடு, தேவாவியானவரின் பிரசன்னத்தோடு, தேவ தூதர்களுடைய வழிநடத்துதலோடு ஆண்டவரே இந்த தேர்தலை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, யார் யார் எந்தெந்த பொறுப்புகளுக்கென்று நியமிக்கப்பட வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிற சித்தம் திருச்சபையார் மூலமாக நிறைவேற ஆண்டவர் நீரை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு நபரோ, ஒரு தனி குடும்பமோ அல்லது ஒரு குழுவோ இந்த மாதிரி காரியங்களில், எலெக்ஷன் நேரங்களில் துணிகரமாக செயல்படுவது தேவ சித்தத்திற்கு மாறானது, தேவ சித்தத்திற்கு புறம்பானது என்பதை சபைகள் எங்கிலும் இருக்கிற விசுவாசி பிள்ளைகள் புரிந்து கொண்டு தேவனுக்கு மகிமையாக செயல்பட, தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபத்தோடு செயல்படக்கூடிய சிந்தையை ஆண்டவர் உலகமெங்கிலும் இருக்கிற உங்களை சபையாருக்கு நீர் கொடுக்க வேண்டுமாய் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கர்த்தாவே, நம்முடைய நோக்கம், நம்முடைய சித்தம் இந்த திருச்சபையிலும் வரும் 2 ஆண்டுகளுக்கான ஊழியங்களுக்கென்றும் நிறைவேற நாங்கள் ஒப்படைக்கிறோம். ராஜா, நீதாமை பொறுப்படுத்திக்கொள்ள இந்த நாளில் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தேவ சமாதானம் எங்கள் இல்லங்களிலும் இருதயங்களிலும் நிலைத்திருப்பதாக. கர்த்தாவே, நாங்கள் கேன்ரைட் போல ஆண்டவரே இருமனமுள்ளவர்களாக, பின்வாங்கி போகிறவர்களாக இராதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்று எபிரேயர் 10 நாங்கள் படிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக எங்களை உறுதிப்படுத்துங்க. தகப்பனே, சத்தியத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. கர்த்தாவே, பிரபலம் அடைய வேண்டும் என்ற அந்த கெட்ட சிந்தையை எங்களை விட்டு எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். எப்படியாகிலும் நான் முன்னணி வகிக்க வேண்டும், நான் தான் எல்லாத்துலேயும் முதலாக இருக்கணும் அப்படின்ற தப்பெண்ணத்தை, சுய எண்ணத்தை, சுயநலத்தை எங்களை இருதயங்களை விட்டு ஆண்டவர் அகற்றி போடும்படியாய் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தகப்பனே, மேன்மையான நோக்கத்தோடு நம்முடைய ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் படித்து கொண்ட இந்த 3 பாடங்கள் எங்கள் மனதில் பதியட்டும். கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை ஏற்று ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும், ஆசீர்வாதம், தேவதூதர்களின் காவல் வழி நடத்தலும் இந்த நாளில் ஆராதனையில் கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள், ஆன்லைனில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரோடும் தேவாசீர்வாதம் மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.